இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வா ரேவதி, உங்களுக்கு தான் ஜூஸ் எடுத்துட்டு வந்தேன். எனக்கா? என்ன திடீர்னு ஜூஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? நீங்க தான் காலையில இருந்து எதுவும் சாப்பிடலன்னு சொல்லி அக்கா ஜூஸ் கொடுத்து விட்டாங்க, வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ரேவதி. சரி. ம். ரேவதி, ஆ, என்ன ரேவதி, ஜூஸ் கொடுத்துட்டியா? ஆ கொடுத்துட்டேன்க்கா, இந்நேரம் குடிச்சிருப்பாங்க. சரி ரேவதி, நீ போ. ம். ஏ கலா, ஜூஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலைய காட்ட போகுது. என்னது இது? வயிறெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுதே. என்ன திடீர்னு வயிற்று கலக்குது? என்னாச்சு கலா? என்ன இவ்ளோ டயர்டா இருக்கீங்க? என்னன்னே தெரியல, வயிறு கொஞ்ச நேரமா கலக்கிக்கிட்டே இருக்கு, அதனால ரொம்ப டயர்டா இருக்கு. என்னது, வயித்தால போகி டயர்டா இருக்கா? ஐயோ, அப்பனா ஹாஸ்பிடல் போனா தானே சரியாகும். உடனே கிளம்புங்க. இல்ல இல்ல, டேப்லெட் ஏதாவது போட்டு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்னங்க, ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்க போகுது, டாக்டர் கிட்ட போறது தான் நல்லது. இல்ல அது என்னாச்சு கலா? ஏன் இவ்வளவு டயர்டா இருக்க? ஐயோ, இவங்களுக்கு வயித்த கலக்கி 4-5 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்துட்டாங்களாம். அதான் டாக்டர் கிட்ட போங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். கலா, உடம்புக்கு முடியலன்னா டாக்டர் கிட்ட போலாம்ல, வா போலாம். நான் பரவாயில்லண்ணா, நான் மாத்திரை போட்டு மேனேஜ் பண்ணிக்கிறேன். அத்தை என்ன இங்க இருந்து ரேவதி பாஸ வரவேற்க சொல்லிருக்காங்க, அதனால நான் இங்கேயே இருக்கேன். ஏங்க, இப்ப உடம்பு முக்கியமா இல்ல பாஸ வரவேற்கிறது முக்கியமா? நீங்க முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போங்க, எம்டி வந்தா நாங்க பாத்துக்கிறோம். ஆமாங்க, கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா கிட்ட நாங்க சொல்லிக்கிறோம். ஏங்க, இவங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்தாதான் உங்களுக்கு சரியாகும். ஆ, ஐயோ இல்ல கலா, பரவாயில்ல, சரி, நீ வா, டாக்டர் கிட்ட போலாம். போங்க, கூப்பிடுறாருல போங்க. இல்ல உங்களை கூட்டு போங்க.